ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சென்னை ஐயப்பாக்கம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து G+1 ப்ராப்பர்ட்டிங்க. லேண்ட் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. அலாங் வித் ரெண்டல் இன்கமோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஆப்டான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சனும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ எதர் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓனர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் எனி போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்தது பார்க்க அழகாக இருக்குது. ஒரு சேஃப்டி கிரில்லும் ஒரு டீ குட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வரும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ராயல் ப்ளே பெயிண்டிங்கோட ஃபால் சீலிங் செட்டப்போட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் செலெக்ஷன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும். ப்ளஸ் இந்த டொனக்கில் கேம்ப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ்லேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு. இங்கே வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஃப்ளட் ஏரியா டைமில் இந்த மாதிரி ரெய்னி சீசன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி நிற்கிற பகுதி இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி போய் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது அந்தந்த பகுதியில் எந்தெந்த இடத்துலலாம் வாட்டர் லாகிங் இருக்குன்றது நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ன்றதுனால வுட் ஒர்க்குமே இதில் வந்து ஆட் ஆகி தான் வரும். ஸோ இப்போ ஏன் வுட் ஒர்க் பண்ணலைன்னா, கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட சாய்ஸ் படி அவங்களோட பேட்டர்ன்ஸ், கலர்ஸ் ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடித்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ வுட் ஒர்க் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு வுட் ஒர்க் இல்லாமையே ப்ரைஸ் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணும்போது ப்ரைஸுமே நல்ல நெகோஷியபிளும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஸோ டைல்ஸ் செலெக்ஷனும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. கேட்டும் அலாங் வித் எஸ்எஸோட பண்ணி கொடுத்தது கூடுதல் சிறப்பு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு அழகான ஒரு பால்கனி செட்டப் ஏரியா நல்லா பார்க்க நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு கார் பார்க்கிங் லெவலிருந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு லிவிங் கண்டினியூ ஆகிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஈவன் பிக்கர் சைஸில் உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெட் பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டார்க் ப்ளூ வித் லைட் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சரல் பெயிண்டோட அலாங் வித் ஃபால் சீலிங் பண்ணது கூடுதல் சிறப்பு. ஸோ 2-3 கஸ்டமர் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணதில் இது வால்பேப்பரான்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பெயிண்டிங் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட கிச்சன் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு 2 கிச்சன் போர்ஷன்ன்றதுனால நீங்கள் 2 3 ஃபேஸ் இபியுமே வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் பர் போர்ஷன் 2 BHK உங்களுக்கு ரெண்டல் இன்கம் அரவுண்ட் ஒரு 15,000 கிட்ட இங்கே ரெண்ட்டு போதுங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ரெண்டல் வேணுன்றவங்க டெஃபினட்டாக இந்த வீடை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் பெட்ரூம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஃபேன் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபால் சீலிங் செட்டப். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபால் சீலிங் செட்டப் வந்து உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாலில் வந்து அழகான ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு ரூமுக்கும் ஒரு யூனிக் டிசைன் பண்ணது அழகாக இருக்குது பார்க்க. ஸோ
ஸோ எனக்கு ரெண்டல் இன்கமோட ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க தாராளமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டேஷன் நியர்பை வீடு பார்க்குறவங்க கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேரில் பாருங்கள். ஸோ இந்த சரௌண்டிங்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபுல்லி சரௌண்டட் பை ரெசிடென்ஷியல் ஹவுஸுங்க. இது ஒரு நல்ல டீசெண்டான ஒரு லொக்கேஷன், நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க இது. ஸோ இந்த சைட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்னையில் தொடர்ந்து நம்ம டைரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமையுங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி.